முத்தாஸ்பத்திரி போனேன். அந்த முத்தாஸ்ல என்ன சொன்னாங்க, இது மாரிம்மா உன்னோட கிட்னியில உப்பு நிறைய இருக்குது, அது மாரி மாத்திரை நீ ரொம்ப சாப்பிட்டா எங்களால காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொன்னாங்க. அப்ப ஏசப்பா கூட்டேன், ஏசப்பா நீ ஒரு டாக்டரா மாறின ஏசப்பா, இந்த மாத்திரைக்கு நீ தான் எனக்கு ஒரு வயசு சொல்லணும், எனக்குன்னு யாருமே இல்லை ஏசப்பா, நான் ஒரு அனாதை ஏசப்பான்னு சொன்னேன். அப்ப நேத்து முத்தாஸ்பத்திரி போனதுக்கு என்ன சொன்னாங்க, அது மாரிம்மா உனக்கு ஆட்டு அடுப்பா இருக்குது, ரத்த கோயா, உங்களா யாராலையும் காப்பாற்ற முடியாதுமா ஆண்டு சொன்னாங்க. ஐயோ ஏசப்பா இப்போதைக்கு என்னால் ஒன்றுமே முடியல ஐயா, நீ தான் ஒரு டாக்டரா மாறின ஏசப்பா, எனக்குன்னு யார் அப்பாக்குறது, நானே ஒரு அனாதை ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா, சோத்திரம் சோத்திரம் சொல்லி நான் ஸ்டாண்டில் போனேன். எல்லாருக்கும் ஈஸி சேர்த்தாங்க ஆண்டவரே. அந்த எக்கோனா என்னால் தெரியாது ஏசப்பா, அந்த எக்கோனா என்ன ஏசப்பா நான் கேட்குறேன். ஏசப்பா கையில் நான் ஐந்து கண்ணீர் விட்டு இப்போ ஏசப்பா சொல்கிறாரு, ஏசப்பா நானும் ஒரு டாக்டராக மாறுறேன், நீ ஒரு டாக்டராக மாறின ஏசப்பா, சோத்திரம் 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 ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் சொல்லி ஏசப்பா கையில் கேட்டேன். ஏசப்பா அங்கன்னா எக்ஸ்ட்ரா பாரு, யாருமா சொன்னீங்க ஆட்டில் அடுப்புன்னு, உனக்கு கொடையான கொடை சோத்திராண்டவரே, அந்த அடுப்பே இருக்கக்கூடாதாப்பா, எனக்கு நீ ஒரு வீட்டில் கொடுக்கணும், நான் ஒரு சாட்சியா நிற்பேன் ஏசப்பா, நான் ஒரு பாவியான இந்த பாவியான ஜபத்தை நீ கண்டிப்பா நிச்சயமா கேட்கணும் ஏசப்பா ஆண்டு சொல்லி, இந்த கண்ணீர் நீ கண்டிப்பா விடுதலை குத்தினா கண்டிப்பா நான் ஒரு சாட்சி சொல்லுவேன் ஏசப்பா சொல்லி கேட்டேன். அப்ப அந்த ஏசப்பா டாக்டர் வேலை போய் சொல்றமோ, யாருமா சொன்ன உனக்கு டாக்டர் அடுப்புன்னு, நல்லா இருக்கு நல்லா இருக்குதுமா, உனக்கு கிட்னில உப்புன்னு யாருமா சொல்லுது, நல்லா இருக்குது ஒண்ணுமே இல்லை. அப்ப ஏசப்பா கையில கேட்டேன், ஏசப்பா கொடான ஒரு சோத்திரான்னு, நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி, சோத்திரம் சோத்திரம்.